மாரீசன் சரி துள்ளி துள்ளி விளையாடுகிறான். ஆமா துள்ளி துள்ளி விளையாடிக்கிட்டே இருக்கிறான். இந்த வெள்ளாட்ட மாதிரி பாலுமுடி மாதிரியா இருந்தா ஆமா எப்படி கொலிச்சு விளையாடும்? நம்ம ஒரு இடத்துல நிக்காது, 4 காலால குதிக்கும், அங்க இங்கும் அங்க இங்கும், அப்படியே தக்கு தக்கு தக்குன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல அந்த மாரீசன் துள்ளி குதித்து விளையாடுகிறான். இதை பார்த்தாள் அங்கு சீதையம்மன். ஆமா சுவாமி என்ன என்ன ராம பூபதியே அந்த பாருங்க, ஒரு மானை பாருங்க, மானை பாருங்க சாமி, அது என்ன அழகா இருக்கிறது சாமி. மன்னழகை பாரும் நாளா நிகழறி ராமா, நிகழறி ராமா, மன்னழகை பாரும் நாளா நிகழறி ராமா, நிகழறி ராமா, மன்னனி கண்ணனி நிகழறி ராமா, மன்னனி கண்ணனி நிகழறி ராமா, மன்னழகை பாரும் ஐயா நிகழறி ராமா, நிகழறி ராமா, மன்னனி கண்ணனி நிகழறி ராமா, மன்னனி கண்ணனி நிகழறி ராமா, தலைமானை பாரும் நாளா நிகழறி ராமா, நிகழறி ராமா, நிகழறி ராமா, நிகழறி ராமா, கண்ணாடி மல்நாடு நிகழறி ராமா, கண்ணாடி மல்நாடு நிகழறி ராமா, தலைமானே மாறுமையா எகழறி ராமா, நிகழறி ராமா, கண்ணனே மன்னனே எகழறி ராமா, கண்ணனே மன்னனே எகழறி ராமா. அழகான புள்ளிமான். ஆமா அந்த மானை பாருங்க, சரி என்ன அழகா இருக்கு சாமி. எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மானு எனக்கு உயிரோடு விளையாட வேணும் சாமி. விளையாட வேண்டும். மாலை பிடித்து தாரோ ஆயவரே, மாலை பிடித்து தாரோ, மானை பிடித்திதாரோ மாயவரே, மானை பிடித்திதாரோ, அழகு மாந்தரை அன்புகள் பற்றிடாமல், அழகு மான் மேல அன்புகளும் பட்டிடாமல், குத்தி கொலை செய்திடாமல், வெற்றி பாடி வாங்கிடாமல், போலை செய்திடாமல், வித்தி பாடி வாங்கிடாமல், ஆட்டியால் மாடியில் வைத்து விளையாட வேணும் என்று மானை பிடித்து தாரோ ஆயவரே, மானை பிடித்து தாரோ, மானை பிடித்திதாரோ மாயவரே, மானை பிடித்திதாரோ. சுவாமி என்ன அந்த மானை பாருங்க, ஆமா அழகு மான், ஆமா புள்ளி மான், சரி எல்லாம் அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மானை கொண்டுடாதங்க, அம்பு கணையை வச்சு அடிச்சிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. மடிப்படாமல் உயிரோடு எனக்கு மடியில் வச்சு விளையாடுவதற்கு ஆமா மான் வேணும் என்கிறாள் சரி சீதையம்மன். அந்த சுவாமி தடுத்தார். ஆமா சீதா இது என்ன அந்த மான் வேண்டாம் சீதா, வேண்டாம் வேண்டாம். அந்த மான் உண்மை மானாக தெரியவில்லை. ஆமா உண்மை மானாக இருந்தால் நம்ம பேசுவது காது கொடுத்து கேட்காது. ஆமா அப்படி நீ எவ்வளவு அழகா காது கொடுத்து கேட்கணும் பாரு. அது எவ்வளவு அழகா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நின்னு கேக்கு. உனக்கு வேற என்ன வேணாலும் கேளு. ஆமா அல்ல பறவை வேணுமா, அது வேண்டாம். மயில் வேணுமா, வேண்டாம் குயில் வேணுமா, வேண்டாம் வேண்டாம். ஒரே பிடிவாதம் இந்த மான் தான் வேணுங்கிறார். நான் கேட்டதுதான் எனக்கு வேணும். அதற்குள்ள இளைய பெருமான் லக்ஷ்மணன் வருகிறார். ஆமா லக்ஷ்மணனை பார்த்து என்ன அண்ணா இது உண்மை மானாக தெரியவில்லை, ஆமா இது கண்டிப்பா இது உண்மை மான் கிடையாது, இது ஒரு பொய் மானாக தெரிகிறது. தெரிகிறது. கள்ளமானா வந்து இருக்கு வந்திருக்கு, கள்ளமான வந்திருக்கு, கள்ளமானா வந்திருக்கு, கள்ளமான வந்திருக்கு, கவடமானா வந்து இருக்கு வந்திருக்கு, கவடமானா வந்து இருக்கு வந்திருக்கு, கள்ளமான வந்திருக்கு வந்திருக்கு, கள்ளமானா வந்திருக்கு, ஒரு கவடமான வந்திருக்கு வந்திருக்கு, ஒரு கவடமான வந்திருக்கு வந்திருக்கு. ஒரு கள்ளமானாக தெரிகிறது, ஆமா கபடமானாக தெரிகிறது. கவடமானா இருக்கு. இந்த மான் வேண்டாம் ஆமா போக வேண்டாம் என்கிறார் இளைய பெருமான். சரி இப்ப மான் வேணுங்கிறாங்க சீதையம்மன். ஆமா சுவாமி பார்க்கிறார். என்ன என்ன சீதை அழுதுகிட்டே இருக்கிறார். ஆமா நானும் 56 தேசத்து அரசர் மக்கள் வளைக்க முடியாத வில்ல வளைத்து என்ன கல்யாணம் முடிச்சுட்டு வந்தீங்களே சுவாமி. அந்த கல்யாணம் முடிச்சுட்டு வந்த இடத்தில் அயோத்தியில் எனக்கு நிம்மதியாக இருக்க வழி இல்லை, இருக்க முடியவில்லை. வஞ்சனைக்காரர்கள் காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. விதி வலிமையெல்லாம் கணவரோடு அரண்மனையில் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு வந்துட்டேன். ஆரோட வனத்தில் வந்த இடத்துல அது வேணும் இது வேணும்னு ஏதாவது கேட்டேன்னா எனக்கு ஒரு நாள் ஒரு பொருளும் கேட்டது கிடையாது. இந்த மான் தானே வேணும்னு கேட்கிறேன்.
மானே மானு கூட முடிச்சு தருவதற்கு எனக்கு அருகதையா என்று சீதையம்மன் கண்ணீர் வடிக்கிறாங்க. இதை பார்த்தார் பெருமான். சீதா அழாத, உனக்கு மான் தானே வேணும். உண்மை மானாக இருந்தால் உயிரோடு பிடித்து வருவேன். பிடித்து வருகிறேன். அது கள்ள மானாக இருந்தானால் காட்டில் வெட்டி கொண்டு வருகிறேன். லட்சுமணா, சீதையை பத்திரமா பார்த்துக்கோ. பத்திரமா பார்த்துக்கொள்ள வேண்டும். பரணையை விட்டு எங்கேயும் மீண்டாத, ஒரு பக்கம் போகாத என்று பெருமாள் வருகிறார். வில்லும் மானும் கையில் எடுத்து இதை பார்த்தான் மாரீசன். அந்த ராமன் மாயவன் நமக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று வருகிறான். என்று மானாக இருந்தவள் அவன் துள்ளி பாய்ந்து ஓடி வருகிறார். அவர் ஓடி வரும்போது மானை எட்டிப்படுகிறார். சுவாமி அகப்படுவது போல இருக்கும். திடீரென்று கண்ணுக்கள் காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்த வனம் ஓடி வருகிறது. அங்கு போய் எட்டி பிடிப்பார். தட்டி பறந்து ஓடுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் மான் போன இடத்துக்கெல்லாம் பெயரை கொடுத்து விரட்டு வருகிறார். கடைசியாக இது மான் மாட்சி காட்டு ஓடுகிறது. இது சும்மா விடக்கூடாது என்பதாக என் சுவாமி இது கொண்டு விட வேணும் என்று கொண்டு விட வேணும் என்று முண்டல்வனன் என்பாருமா போதல் வளைத்து ராமபாணம் நொடுத்திடுவார். ராமபாணம் நொடுத்திடுவார். மடிந்தான் மாதேசன் மானாக போலவில் மாரீசன் ராமபாணம் மட்டது. சீதா அபயம் என்று மண்ணில விழுந்தான். அப்ப கள்ளமான் தானே அது. கள்ளமானே இந்த சத்தத்துறையோ சீதையம்மன் காதல கேட்கிறார். கேட்டாங்க. லக்ஷ்மணா செவியில கேட்கலையா? மான்மிடிக்கு போனவருக்கு இது ஆபத்து வந்து விட்டது. லக்ஷ்மணா வந்து விட்டது. மான்மிடிக்கு சென்றவருக்கு மான்மிடிக்கு சென்றவருக்கு ஆபத்து வந்திரையோ. என்ன ஆபத்து வந்தது என்பது தெரியவில்லையே. லக்ஷ்மணா போய் பார்த்துட்டு வா என்கிறாங்க சீதையம்மன். லக்ஷ்மணன் என்ன சொல்லுகிறார்? அண்ணி இது ஒரு மாய்கை. இதெல்லாம் நம்பாதீங்க, நம்ப வேண்டாம். 14 உலகமே அழித்தாலும் எங்கள் அண்ணனாக ராமனுக்கு ஒரு காலம் ஆபத்து அழிவு கிடையாது. அது அழியாத பராரூபத்து. இதை நம்பாதீங்க என்கிறார். லக்ஷ்மணா உங்க அண்ணனுக்கு ஆபத்து போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுகிறேன். போகாமல் என்று பதில் பேசுகிறாங்க. ஒருவேளை அயோத்தியில அண்ணன் இல்லைன்னா ஒத்தையில இருந்து அரசாட்சி செய்யலாம்னு நினைக்கியா என்றார் சீதையம்மன். ஜெகதீஷா இந்த வார்த்தை என் காதால கேட்க வேணுமா என்று கையில ஒரு பானத்தை எடுத்து பானைக்கு முன்னால 3 கோடு போட்டு சட்டை கோடு போட்டு கோட்டை தாண்டி யாரு வந்து அழைத்தாலும் வழியில வந்துடக்கூடாது, வரக்கூடாது. நான் அண்ணனை தேடி வருகிறேன் என்று அண்ணனை தேடி வந்து விட்டார் இளையபெருமான். இருவரும் இல்லாத வேளையில் அந்த 10 தலை ராவணம் இதுதான் நல்ல சமயம் என்று, இதுதான் நல்ல சமயம் என்று, நல்ல சமயம் ரங்கை வென்ற ராவணம் 10 தலை மாறிட்டு 2-3 மாண்டி போல 2 காரம் ஒரு தலையோ ஆண்டி போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வந்தானே ராவணனோ ராவணனோ ஏழை பரதேசியை போலாக ஏதும் இல்லாதது போல 2 கை ஒரு தலையோடு வருகிறார் ராவணேஸ்வரன். அந்த காட்டுக்குள்ள வந்து பரணைக்கு சாலை முன்னால வந்து நின்று கல்லம்போடு கல்லம்போடு தர்மம் போடு தர்மம் போடு தர்மம் போடு என்று சொல்லி ராவணனோ
போல படிவம் கொண்டு அமுதும் கேட்டானே. போல சாலைக்கு முன்னால வந்து சரி அம்மா பயிர் பசிக்கு அம்மா பயிர் என்னமா பசிக்கு பயிர் பசிக்கிறதா ஆமா என்று ராவணேஸ்வரன் ஆண்டியாக வடிவம் எடுத்து வந்திருக்கிறான். ஆண்டியாக வடிவம் என்று குரல் கொடுக்கிறான். இதை பார்த்தால் சீதையம்மன் ஆமா மான் பிடிக்க போன மாயவனையும் காணவில்லை. தேடி போன குழந்தை காணும் காணவில்லை. இந்த வேளையில் யாரும் ஒரு ஆண்டி பண்டாலும் அன்னம் பயிர் பசிக்கு என்று கேட்கிறானே. பெண்ணாக பிறந்தவள் தர்மத்தை போட்டு புண்ணியவதி என்று பயிர் வாங்க வேண்டும் என்று தான் சாப்பிடக்கூடிய காய் கறிகள் கிழங்கெல்லாம் இருக்கு. அதை எடுத்து கொண்டு வருகிறாள் சீதாதேவியானவள். அவள் கை நிறைய தனிய கற்பரசி குன்றுவாள் ஆண்டி என்று மனதில் அமுதும் குன்றுவாள் நாங்க சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான் இருக்கிறது. காய்கறிகள் தான் இருக்கிறது. வாங்கிட்டு போங்கிறான். இவன் கோடு பார்த்தாங்க. இந்த கோடு கோட்டை தாண்டி நம்ம போக முடியாது. அந்த கோட்டை தாண்டி இவா சீதெல்லாம் இங்க வரணும் வர வைக்க வேணும் என்று பாடுகிறான். உடனடி எடுத்து வந்து தர்மம் மாட்டால் உலகளந்தல் மாதம் சேருவாய். 2 அடி எடுத்து வந்து தர்மம் மாட்டா ஈஸ்வரன் பதம் சேருவாய். 3 அடி எடுத்து வந்து தர்மம் மாட்டா முக்கணன் பதம் சேருவாய்ங்கிறான். இவன் ஒரு அடி எடுத்து வச்சான். ஒரு கோட்டை தாண்டிட்டா. 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த இரண்டாவது கோட்டை தாண்டியாச்சு. 3 அடி எடுத்து வைத்தால் அந்த லட்சணம் குறித்த கோட்டை 3 கோட்டையும் தாண்டியாச்சு. 3 கோட்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு. அப்போ ராவணன் எப்படி வந்திருக்கிறான்? எப்படி அந்த பெண்ணை தொடக்கூடாது எங்க ஒரு சத்தியம் இருக்கிறது இவனுக்கு. சரி இந்த ஒரு பெண்ணாக இஷ்டம் இல்லாம தொட்டால் எரிந்து விடுவான். எரிந்து சாம்பலாயிருவான். பூமிக்கு கீழே ஒரு தேர் வருகிறது பாதாளத்துக்குள்ள. இவன் கால் வலது கால குறிப்பிடலுக்கும் தேருக்கும் ஒரு இயந்திரம். சரி அந்த பூமிக்கு கூட நிக்கி அதாவது தேர் மேல பூமிக்கு மேல வரணும். வர வேண்டும். இந்த 10 வாக்கினால் மேல வரணும். அம்மா என்ன எனக்கு 2 கண்ணும் தெரியாதம்மா. நம்ம 2 கண்ணும் தெரியல. எனக்கு இடது கையில என்ன இருக்கு வலது கையில என்ன இருக்கு சொல்லி தர்மத்தை போடுங்க. இடது கையில எல்லாமா இருக்குங்க. ஆமா பண்டாரம் என்ன உன் கையில இருக்கிற எண்டு எசங்கு என்கிறார். ஆமா எண்டு எசங்கு இந்த பூமிக்கு கீழே நிக்கல தேரு. சரி காலம் பொழுது மேல புடைச்சு மேல வருகிறது. அம்மா வலது கையில் எனக்கு இருப்பது என்ன? ஆமா பண்டாரம் வலது கையில் இருக்கிற திருவோடு. திருவோடு யாரு திரும்பி அது ஓடுகிறது. 10 தலையோடு அங்கே பலகலகலகலமான சரிக்கிறான். இதை பார்த்து சீலாதேட்சுமியானவள் அவள் வெம்பி விழுந்து அழுகிறான். ஆண்டியாக வந்தாயூடா அரசன பாருவாதன பண்டாரம் வந்தாயூடா தலையில் பதன காத்திருந்த குழந்தை கண்டால் காத்திருந்த குழந்தை கண்டால் உன்னை கத்தைக்கு மகட
அழுது கொண்டு இருக்கிறாங்க. சரி. அப்படி அழுது கொண்டு வரும் பொழுது பட்சி பறவைகள் எல்லாம் ஓலமிட்டு அழுது ஓடுகிறது. அழுது ஓடுகிறது. அவன் சீதாதேவி அழுத கண்ணீரினால் வனத்தில் உள்ள பச்சை பறவைகள் எல்லாம் ஓலமிட்டு ஓடுகிறது. அவன் சடாயு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பறவைகளுக்கெல்லாம் வாக்காடி சடாயு. அந்த சடாயு வனத்தில் தேர் வருகிறது. ஒரு பெண் குரலோசை கேட்கிறது என்று ஓடி வந்து பார்க்கிறான். அவன் சடாயு பார்க்கக்கூடிய வேளையில் தேரை கண்டான். தேரில் ஒரு பக்கம் சீதாதேவி இருப்பதை கண்டான். மறுபக்கம் ராமன் இருக்கிறதை கண்டு தேர வழியை மறைச்சுக்கிட்டான். ராமன் தேவி இல்லவா? ராமன் இல்லாத வேளையில் இந்த ராவணன் கள்ளம் களவாடி கொண்டு சிறை எடுத்து போகிறான் என்று தேர வழியை மறைச்சுக்கிட்டு ராவணா நான் சடாயு உயிர் இருக்க மட்டும் ஒரு கிளம்பு உன்னை கொண்டு போக விட மாட்டேன் என்று தேர வழியை முறித்து அவன் போர் செய்து வருகிறான். விடு விடுடா சிலையா, ராவணா விடு விடுடா சிலையா, விடு விடுடா சிலையா, ராவணா விடு விடுடா சிலையா, விடு விடுடா சிலையா, விடு விடுடா ராவணா, 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 விடு விடுடாலே அடியோடு சாகர, விடு வீராத அடியோடு சாகர, அடடா ராவணன் நான் சொன்ன கேளடா, ஆசையினால் குலம் நாசம் போடடா, ஆசையினால் குலம் நாசமா போகல, விடு விடுடா சிலையா, விடு விடுடா சிலையா, விடு விடுடா சிலையா, ராவணா விடு விடுடா சிலையா, இடிமார் பாலடி ராவண வீரனோ, பாரதி ராவண வீரனோ, அல்லாஹ் பிற்பழைத்து பலகட தந்துடுத்தான். விவளைத்து பதகனை துணத்திடுவான், மேலவரும் அம்பையெல்லாம் ஆறாறு காலாறு, அன்பையெல்லாம் வாராரு காலாரோ, மேலவரும் அம்பையெல்லாம் ஆறாறு காலாறு, அன்பையெல்லாம் வாராரு காலாரோ, தட்டி தட்டி மறந்து சுத்தி சுத்தி வந்து குத்தி குத்தி அடித்தாரே, கலாய்கள் குத்தி குத்தி அடித்தாரே, குத்தி குத்தி அடித்தாரே, தலைவராஜம் குத்தி குத்தி அடித்தாரே, குத்திகை சரப்பொடி ஆபரண மாலைகளும், சரப்பொழிகள் ஆவரண மாலையும், கண்ணிகை சரப்பொடி ஆபரண மாலைகளும், சரப்பொழிக ஆவரண மாலையும், முத்து சரப்படியும் ஓரட்ட மாலைகளும், சரப்பொழிக போதட்ட மாலையும், அத்து விடும்படி சுத்தி பறந்து வந்து குத்தி குத்தி அடித்தாரே, கலாய்கள் குத்தி குத்தி அடித்தாரே, குத்தி குத்தி அடித்தாரே, தலைவராஜம் குத்தி குத்தி அடித்தாரே, காலாலு 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 கூறியும் மூக்கினாரு. அந்த ராவணனை குத்தி குத்தி அடிக்கிறான். அவன் அடித்து சலித்து சிறக்கையெல்லாம் ஓஞ்சு போச்சு. அவன் ராவணேஸ்வரன் இவன் சோண்டு வருகிறான். யாரு? சடாய்வு. ராவணன் மருந்து தலையோடு கலகலன்னு சிரிக்கிறான். சடாய்வு உன் திறமை இவ்வளவுதானா? இன்னும் பாரு என்பதாக மன்றவாளை எடுத்து வலதில் வெக்கை விட்டு விட்டான். விட்டு போட்ட போது ராமா 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 என்று பூமியில வென்று விடுகிறான். இதை பார்த்து சீதாதேவி, ஆமா எனக்காக வேண்டி நீங்களும் உயிர் பறிச்சீங்களே ராமா, மாமா உங்களுக்கு என் கணவரை வந்து என் கணவர் இடத்தில் உங்களை செய்தி சொல்லுற வரைக்கும் உங்களை சிவம் பெரியக்கூடாது மாமா, சிவம் பெரியாது என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி அங்கீகரிக்க மீண்டும் சீதாதேவி அந்த ஆபரணம் மாலைகளை நான் கலட்டு அவன் வெட்டி இருக்கிறான். இது நல்லவரி கண்ணுக்கு போய் சேரணும், என் நாதன் ராமன் கை கண்ணுக்கு போய் சேர வேணும் என்று வெட்டி எறிய லங்காபுரி நகரத்தில் கொண்டு வருகிறார். ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து கொண்டு வந்து அப்ப மாரியவன் ஓட்டி வந்து தடுத்தான். பேரப்புள்ள சிறுபுள்ள புத்தியில இடாத இடுப்பு எடுக்க கூடாது. ஏற்கனவே உனக்கு ஒரு சாபம் இருக்கு. சாபம் இருக்கிறது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் விருப்பம் இல்லாமல் தொட்டியானால் எரிந்து சாம்பலா இடுவார். ஒரு வாக்கு இருக்கு. வாக்கு இருக்கிறது. இந்த கொண்டு போய் ராமன் பக்கம் ஒப்படைத்து வந்துடலாம் என்று மாலியவன் விடுகிறான். பெரியவரை உமக்கு என்ன தெரியும்? வயதான ஒரு இடத்துல உட்கார வேண்டியது. வயதான ஒரு இடத்துல போய் இருமை. அப்ப அந்த தம்பி விபஜனன் வருகிறான். அண்ணா என்ன நான் வயதில் சிறுவனாக இருந்தாலும் சொல்லுகிறேன். ஒரு உத்தமை பெண்ணால் உயர்ந்த பரிபல்ல தத்துவத்தை கொண்டவள். அவ கண்ணீரும் கவலையும் நம்மளை சும்மா விடாது. ராமன் பக்கம் கொண்டு போய் சரி நான் வேணும்னாலும் கொண்டுட்டு விட்டுட்டு வந்துடுதேன். நம்ம லங்கையில வீண கொடி பறக்க வேண்டும். எல்லாரும் நம்ம இப்படி நல்லா இருக்கணும். இந்த புத்தி வேண்டாங்கிறான். உனக்கு என்னடா தெரியும்? சின்ன பையன் சிறு பையன்
அப்ப உனக்கு இந்த வயதுக்கு தகுந்தபடி பேசணும். நம்ம வயதுக்கு தகுந்தபடி பேச. ஏய், போய் உட்கார தூர. உட்காரு. ஆமா, அவர் பெரியவர் என்னட்டான். ஆமா. தம்பியை சின்ன பையன் என்னட்டான். சின்னவரு. அவன் மாத்தான். என்ன? ராபணீஸ்வரன் இந்த சீதாதேவி தங்கையில் வைத்திருந்தோமானால் ஆமா ஒரு காலம் அவன் மனசு மாறாது. மாறாது. நம்ம இல்லாத போது நமக்கு தெரியாம கொண்டு விட்டுட்டு வந்தாலும் விட்டுடுவாங்க என்று சொல்லி சீதாதேவி அசோகவனத்தில் வந்து அந்த ஆல விருட்சத்துக்கு கீழாக சிறை வைத்து 15,000 காவலர்கள் இருக்கிறாங்க அசோகவனத்தில். அதுல முக்கிய காவலாக 1000 ராட்சத பெண்களை காவலுக்கு வைத்தான். அதுக்கு மேலாக தம்பி விபீஷணன் மகளாகிய திருச்சடை அழைத்து, திருச்சடை இந்த பெண் எப்படியாவது மனம் மாற வேண்டும், பெரியப்ப பக்கத்துல கொண்டாந்து வைக்கணும் என்று திருச்சடையை காவலுக்கு வைக்கிறான். அப்படி அங்க இருக்க ராமன் மான்பிடிக்கு போன ராமனை தேடி வருகிறார் இளையபெருமான். இருவரும் அந்த சந்தித்தாங்க. ராமன் சொல்கிறார், பாட்டியா தம்பி, மானாக வந்தவர் மாரீசனாக விழுந்திருக்கிறான். ஆமா, பரணகையை விட்டு வராதுன்னு சொன்னேன்னு. ஆமா, ஏன் வந்த பத்தினி சீதாதேவி கேட்ட கேள்வியினால் அங்க இருக்க முடியாமல் வந்துட்டேங்கிறாரு. அவன் வா போய் பார்க்கலாம் என்று சொல்லி வரும்போது அந்த பரணகா தேவியில் வரும்போது பரணகசாலையில் வரும் பார்க்குதுங்க. பத்தினி சீதாதேவி காணவில்லை. என்ற பதிவென்ற தத்துவத்தை கொண்டவள் சீதாதேவி எவனோ கல்வன் சிறையெடுத்து போய்விட்டானே தம்பி, அந்த சீதாதேவி நான் என்னைக்கு காண போறேன் அந்த சீதாதேவியானவள் அவ யாரு முன்னாலே நின்று அழுது கொண்டிருக்கிறாளோ தெரியலையா என்று கண்ணீர் கவனமாக இருக்கிறாள். சீதாதேவி தேடி வரக்கூடிய வேளையில் அந்த சடாய் கூடிய வனத்தில் வந்து சடாய் மூலமாக தெரிந்து சடாவை சுகவரத்தை சொல்லி இறந்து விட்டான். அவன் சடாய் எடுத்து தகரம் செய்து விட்டு அடுத்த மனம் வருகிறார். அடுத்த வரம் வரும்போது கண்டு என்னுடைய வரம் அங்க கவந்தல ராட்சசன் வனம். அவன் அந்த வனத்தில கண்ணீர் கவனமாக இருக்கும் பொழுது தண்ணீர் வேணும் என்று சொல்கிறார். அவன் தண்ணீரை தேடி வருகிறார் இளையபெருமான். அவன் முழுங்கணிக்கிறான். அவன் முழுங்கணிக்கும் போது சுவாமி பார்த்தார், நம்மளை தம்பி மட்டும் இழக்க வேண்டுமா என்று இவரும் போகிறாரு. அவன் வலது பொசத்தை வெட்டினார். இரண்டாவது இடது பொசத்தை வெட்ட அவன் கவர்ந்தராட்சல் நம்ம சுவாமி வந்து வணங்கிறான். சுவாமி கந்தருடைய சாபத்தினால் ராட்சதனாக இருந்தேன். இன்றைக்கு உங்களால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்து விட்டது என்று அவன் துதிப்பட்டு சொன்னான். இதுக்கு அடுத்த பலம் போங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகிறான். அதை விட்டு அகன்று அவன் எங்க வருகிறாங்க? அவன் சபரிமா வனத்தில் வருகிறாங்க. அந்த சபரியோட வனமாதீர சுவாமி ரகுராமல் வந்து ஒரு கனியை வைத்துக் கொண்டு சுவாமி மகாவிஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று கனியை கொடுக்கிறார். கனியை வாங்கி பெருமாள் 2 பாகம் வைத்து ஒரு பாகத்தை சுவாமி சாப்பிடுகிறார், ஒரு பாகத்தை தம்பிக்கு கொடுத்தாரு. சுவாமி அதையும் கண்டிப்பா சாப்பிடுதாங்க. அந்த இளைய பெருமான் அண்ணன் கொடுத்த கனியை வாங்கி அண்ணனுக்கு தெரியாமல் அமராவதிக்கு கொண்டு வைத்தார். அப்ப அதை பற்றி அவன் அடுத்த வனம் வருகிறார். அது என்ன வனம்? திருதலாட்ச வனம். அந்த திருதலாட்ச வனத்தில் ஒரு ஆல விருட்சகம். ஆல விருட்சத்தில் வந்து கவலையோடு சுவாமி அமர்ந்திருக்கிறார். பெருமான் தம்பி மடியில தலை வைத்து அங்க படுத்துக்கொண்டு அங்கே இருக்கும் வேளையில் கிஷ்கண்டை என்ற நகரம், அந்த கிஷ்கண்டையிலே வாலு சுக்கிரிவன் 70 உள்ள வானரப்படைகளோடு வாழ்ந்து வருகிறாங்க. அப்படி வாழ்ந்து வரும்போது அந்த வாலுக்கு ஒரு தங்கச்சி அண்ணனான் என்று சொல்லக்கூடியவள். அந்த அண்ணன் அழகிற சிறந்த பெண்ணா இருப்பாளாம். அப்ப துந்துமை என்று சொல்லக்கூடிய ராட்சதன் பாலியிடம் போய் உன் தங்கச்சி எனக்கு கட்டிதாங்கிறான். பொண்ணு கேட்கிறான். என்ன சொல்லலாம்? கல்லூர் மாமிக்கம் குடிக்கவன் உனக்கு என் தங்கச்சி கேட்கிறான். தங்கச்சி கட்டி தருவானா? கட்ட முடியாதுங்கிறான். உன் தங்கச்சி பத்தி தெரியாதான்? நாட்டுக்கு ஆடுகிறான். அம்மாவா இதை பத்தி தெரியாதான் என்கிறான். இவன் ஒவ்வொரு தினம் அரக்கன் வந்து நான் தங்கச்சி
தங்கச்ச பொண்ணு கேட்கறான். ஆமா தாய்க்கு வந்த ஒடியெல்லாம் பேசுகிறானே என்று தங்கை என்னும் மாதாமல் ஒரு குறை செய்ய வேண்டும் என்று குறை என்ன குறை செய்யலாம்? ரெண்டு கண்ணையும் குத்திட்டான். அஞ்சனா தேவிக்கு கண்ணு தெரியாது, தெரியவில்லை. மனத்துல வந்து அவன் இருக்கும்போது ஆலைகளையும் அரசையில அவன் காற்றடித்து கொண்டு இருந்து பக்கத்துல போட்டுல அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் இந்த அஞ்சனா தேவி. அப்படி இருக்கும் வேளையில் ஒரு நாள் மகாவிஷ்ணுவாகிய நாராயணனும் அந்த சிவபெருமானும் வனத்துல மானா வடிவம் எடுத்து வந்து மான்கோலம் எடுத்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு தம்பி விளையாடும் போது அந்த ஆண் மானாக சிவபெருமானும் பெண் மானாக மகாவிஷ்ணுவும் விளையாடும் போது அந்த மானுடைய ஐயம் விண்ணணுவாது ஒரு ஆலை இலையில விழுந்தது. அதை காற்றடித்து கொண்டு ஆலைகளை கொண்டு வந்து அஞ்சன பக்கத்துல போய் போடும்போது அதை எடுத்து போஷிக்கிறாள். அதிலே கற்பம் தரித்து அதிலே வந்து பிறக்கிறாருங்க அஞ்சனையால் திருவயத்தில் அனுமான் தான் வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் இந்த மகாலிக்கு மகன் ஒரு அங்கதன். இந்த அங்கதனும் அஞ்சனேல மகன் அனுமந்தனும் சிறு வயது பந்து அடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பந்து அடிக்கிறாங்க. விளையாடி கொண்டு இருக்கும் போது அனுமன் சுழி சேட்டை சேட்டை பண்ணுவாராம். இந்த அங்கதன் அடிக்கிற பந்தையெல்லாம் திசை திருப்பி அங்கேயுமா அடிச்சு விடுவாரு. நேரம் அடிச்சா தானே விளையாடலாம். நேரம் அடிச்சாதான் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். அவன் வடக்கு நம்மள தெற்கு அதாவது எங்க அடிக்கிறாரு அடிக்கிறது கிழக்கு மேகமா அடிச்சு விடுக்கிறார். இது கோபம் வருகிறது வாலு மகன் அங்கதனுக்கு கோபம் வருகிறது. ஆமா அங்கதனுக்கு கோபம் வந்து வசமா ஒடியாண்டான். தகப்ப நிறைய பயலில் தலையில குட்டிட்டான். தலையில எடுத்து குட்டிட்டான். இவனுக்கு குட்டினது கூட வலிக்கவில்லை. தகப்ப நிறைய பயலேன்னு சொன்னதுனால இவனுக்கு வந்தது வேகம். அவன் கோபத்தோடு வந்து அதன் மலையில வந்து இருந்து அடைந்து கொண்டிருக்கிறான் அந்த அனுமான். அந்த அனுமான் தானும் முத்து போல கண்ணீரை தான்